வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ. நான் சேனல் ஆரம்பித்து பண்ணுற முதல் ரிவ்யூ இதான். படத்தை பற்றி நான் இப்போ பண்ண படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா தங்கலான். ரீசெண்டாக அந்த படத்தை பார்த்தேன். பட் பார்த்த உடனே என்னால் படத்தை பார்த்துக்கிறேன் ரிவ்யூ பண்ண முடியல. சில பல வேலை பளு காரணமாக என்னால் அந்த படத்தை ரிவ்யூ பண்ண முடியல. வாங்க இப்போ அந்த படத்தோட ரிவ்யூ பற்றி போவோம். இந்த படத்தை நம்ம பார்த்துக்கிட்டோன்னா ரஞ்சித் இயக்கியிருக்கா. அப்படி ஆக்டர் சியான் விக்ரம் சார் பார்த்தா ஹீரோ நடிச்சிருக்காரு. பார்வதி, மாளவிகா மோகன், பசுபதி ஐயா மற்றும் சிலர் நடிச்சிருக்காங்க. அதுபோக இந்த படத்துக்கு பார்த்துக்கிட்டேன் இசை ஜிவி பிரகாஷ். இந்த படத்தை பார்த்துக்கிட்டா நான் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி எதுக்காண்டி பார்க்க போனோன்னா, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்துக்கிட்டா இந்த படத்தை ஆஸ்காருக்கு அனுப்ப போகிறோம். இந்த படத்தை பார்த்தா உழைப்புகள் அப்படி இருக்குது. ஸோ அதனால் இந்த படம் தான் கண்டிப்பாக ஆஸ்கார் அடிக்கும் அப்படிங்கன்னு நாங்கள் பார்த்துக்கிட்டா நம்புகிறோம். ஸோ அதனால் பார்த்தா கண்டிப்பாக நாங்கள் ஆஸ்கார் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னடா இது இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறாங்களே. ஸோ அப்படிங்கும்போது பார்த்தா படத்தை ஏதாச்சும் கண்டிப்பாக பெருசாக இருக்குமோ அப்படின்னு நான் நம்பி தான் அந்த படத்துக்கு போனேன். சரி வாங்க, அந்த படத்தில் என்னென்ன ப்ளஸ் இருக்குது, என்னென்ன குறைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு வேறு யார், நம்ம சியான் தான். மனுஷன் பார்த்துக்கிட்டனா சியானை பார்த்தா நல்ல வேலை வாங்கியிருக்கா. அப்படி ரஞ்சித் அவரோட நடிப்பை பற்றி நான் சொல்ல அவசியம் கிடையாது. எப்படி நடிப்பார், எந்த மாதிரி உங்களுக்கே தெரியும். அவர் சேது படத்தில் ஆரம்பித்த நடிப்பை இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டா அவர் விடவே இல்லை. இந்த படத்துக்கான பார்த்துக்கிட்டனா அவர் நிறைய இழந்திருக்கா. அப்படி தலையிலேருந்து கால் வரைக்கும் நிறைய அடி வாங்கியிருக்கா. அப்படி அவரோட நடிப்பு பார்த்துக்கிட்டனா நம்ம குறைய சொல்ல முடியாது. அதுபோக பார்வதி சியானோட மனைவியாக வராங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சீரும் சிறப்பும் செம்மையாக செஞ்சுருக்காங்க. அதில் எந்த விதமான குறையும் கிடையாது. அடுத்தது, ஒரு பொண்ணை பார்த்துக்கிட்டனா அவங்க பார்த்துக்கிட்டனா சாமியாக காட்டுறாங்களா அல்லது பேயாக காட்டுறாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டனா நல்ல கத்த விட்டு கதற விட்டு வேலை வாங்கியிருக்காருங்க மட்டும் தெளிவாக தெரியுது. அந்த பொண்ணுக்கு டைலாக்கே இல்லைனாலும் அந்த பொண்ணு கத்துற கற்று பார்த்துக்கிட்டனா தேட்டரே பார்த்துக்கிட்டனா பங்கம் பண்ணுது. வேறு யார், மாளவிகா மோகன் தான். அவங்க பார்த்துக்கிட்டனா ஆக்ஷன் காட்சிகளை சிறப்பாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே நம்ம பசுபதி, ரங்கவதியார் வர பசுபதி அண்ணனை பற்றி என்னங்க சொல்கிறது. இது விக்ரம் சார் கூட சேர்ந்து அவர் நடிக்க 5வது படம்னு மேடையில் சொல்லியிருந்தாங்க. 5வது படம் மாதிரி தெரியல. நான் நிறையா பார்த்துக்கிட்டனா பழகான மாதிரி பார்த்துக்கிட்டனா அவ்வளோ அருமையாக நடிச்சிருக்காரு. எல்லாத்துக்கும் மேலே அவர் பேசுகிற அந்த ஸ்லாங்கு அது பார்த்துக்கிட்டேன் என்ன தான் படத்தில் புரியலைனாலும் அவர் பேச ஸ்லாங்கே பார்த்தா சூப்பராக இருக்குது. அதுபோக இந்த படத்தை நான் பார்க்க போகணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டனா நினச்ச மெயின் காரணம் ஜிவி பிரகாஷ். 1001 பண்ணின எஃபெக்டை விட இதில் பார்த்தீங்கன்னா பல மடங்கு பண்ணியிருக்கேன். புது இன்சிமெண்ட்டாக பார்த்தா நான் தேடி பார்த்துக்கிட்டனா உங்களுக்காண்டி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஜிவி பிரகாஷ் இப்போ சொல்ல மாட்டேன், அப்படி சொல்லக்கூடிய ஆள் கிடையாது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பங்கம் பண்ணியிருப்பார் அப்படின்னு நினச்சா பார்க்க போனேன். அவங்க படத்தை விடுறதுக்கு முன்னாடி சொன்னதில் எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒன்றே தான் தெளிவாக பண்ணியிருக்காங்க. பின்னணி இசை அருமையாக இருக்குது. பாடல்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டனா படத்தில் பார்த்துக்கிட்டனா கணக்கச்சிதமாக பொருந்திருக்கு. எதை எங்கெங்கே வைக்கணுமோ அதை அங்கங்கே வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா விக்ரம் சாரோட நடிப்பு அண்டு ஜிவியோட பின்னணி. மற்றபடி வேறு எதுவும் தெரில. குறைகள்னு பார்த்துக்கிட்டனா ஃபஸ்ட் ஹாப்பை விட செகண்ட் ஹாப் பார்த்துக்கிட்டனா ஒன்றுமே புரியல படம். ஃபஸ்ட் ஹாப் பார்த்துக்கிட்டனா ஒரு லெங்கங்கில் போகுது. செகண்ட் ஹாப்பு பேய் பிசாசு காற்று கருப்பு அப்படின்னு மாதிரி போகுது. அதை பார்த்துக்கிட்டனா அவங்க மாற்றிட்டு வேறு மாதிரி பண்ணியிருக்கலாம். ரஞ்சித் அவரோட அரசியல் பார்த்துக்கிட்டனா சொல்ல ஆசைப்பட்டிருக்கா. அப்படி பட் ஆனால் அதை பேய் பிசாசுன்னு பார்த்துக்கிட்டனா கலந்து அடித்ததில் பார்த்துக்கிட்டனா பல பேத்துக்கு புரியல. எல்லாத்துக்கும் மேலே படத்தில் பார்த்தா வர வசனங்கள் பார்த்துக்கிட்டனா யாருக்குமே பார்த்தா புரியல. வசனத்தை பார்த்துக்கிட்டனா அவரை பார்த்தா தெளிவாக பண்ணியிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆஸ்காருக்கு அனுப்பலாமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்துக்கிட்டேன் இந்த படத்தில் பின்னணி இசை தவிர மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. அவ்வளோதான் மக்களே, எனக்கு தெரிஞ்சதை நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன பிடிச்சதுங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.